ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியில் நம்ம தமிழ்நாட்டில் இளங்கோவன் இறந்து விட்டார். அதற்காக மறு தேர்தல் நடக்கிறது. இந்த ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த தேர்தலை நடத்துறாங்க. இதுல அதிமுக, இந்த தாவேகா, விஜயோட கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா இவிஎம்ஏ தன்னுடைய கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் போட்டியிடல. இந்த இடைத்தேர்தலில், அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா கருணாநிதியினுடைய மகன், அவருடைய கட்சி போட்டியிடுது. இரண்டாவது, விவசாயிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஐயா சீமான் ஐயா அவர்கள் போட்டி போடுறாங்க. நான் சீமான் ஐயாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன் தெரிவிக்கிறேன்? அவர் எனக்கு பணம் கொடுத்தாரா? இல்லையா, ஒரு பைசா கூட நான் வாங்கல. முக்கியமான விஷயம், நான் எந்த கட்சியும் கிடையாது. அதை தெளிவுபடுத்திக்கிறேன். நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் மோடியும் மு.க. ஸ்டாலினும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாங்க ஈர்க்க போறோம், அவங்க முதலீட்டை கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு கோட்டு சூட் போட்டுக்கிட்டு, அவர் பொண்டாட்டி, யாரு, மு.க. ஸ்டாலினுடைய பொண்டாட்டியும் கோட்டை போட்டுக்கிட்டு போறாங்க. எதுக்கு? இலுமினாட்டிகள். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இலுமினாட்டிகள் யாருன்றது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைய இளம் தலைமுறையினர் பிடெக், எம்டெக், எம்ஏ, பிஏ, ஐடி, எம்பி இதெல்லாம் படிக்கிற இன்றைய தலைமுறைக்கு தெரியாது, தலைமுறையினருக்கு தெரியாது. என்னவோ இலுமினாட்டின்றான், அந்த கம்னாட்டி யார் என்னன்னு தெரியாம சேனலை மாத்திட்டு அவங்களுக்கு பிடிச்ச சினிமா, தமிழ் பாடல்கள், ராக் மியூசிக், அதுல சேனலை மாத்தி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த இளைய தலைமுறையினருக்கு நான் தெளிவா சொல்றேன், கேட்டுங்க. இலுமினாட்டி என்பது பழைய பெயர். இன்றைய பெயர் கார்ப்பரேட் மெடிக்கல் மாஃபியா. எப்படி மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில், மோடி அமைச்சரவையில் நிதி அமைச்சர், கல்வி அமைச்சர், மருத்துவ அமைச்சர், இப்படி பல அமைச்சர்கள், பல துறைகள் ஒதுக்கப்பட்டு அதுக்குன்னு அமைச்சர்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு இந்தந்த வரியை நாங்க விலக்கு அளிச்சிருக்கிறோம். இலவச காற்றை இலவசமா கொடுக்கிறதுக்கு 4000 கோடி ஒதுக்கி இருக்கோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கு நாங்க 10 கிலோ அரிசி, 10 கிலோ கோதுமை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவனுக்குமே ஒண்ணுமே கொடுக்காம அந்த பணம் 1 லட்சம் கோடி அமுக்கி இன்னைக்கு சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துற, அவங்கள வெற்றி பெற வைக்கிற ஒரே சக்தி இந்த வெளிநாட்டு கார்ப்பரேட். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம். உலகத்தில் 2வது இடம். முதலிடம் சீனம், 2வது இடம் இந்தியா, 140 கோடி. இது அப்ராக்சிமேட், ஒரு தோராயமா தான் சொல்றேன். இது 180 கோடியா இருக்கலாம். இன்னைக்கு இந்திய மக்களுடைய வேலை என்னன்னா, சோத்துக்கு வழி இல்லாம இருப்பான், குவார்டர் அடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்ட படுப்பான், 10 மாசத்துல புள்ளைய பெத்து போட்டுருவான், எங்க கூலி வேலை பார்த்து குடிச்சுட்டு கும்மாளி அடிப்பான், பொண்டாட்டி தாலியை வைப்பான், பொண்டாட்டி கவலைப்படுவா. இதுதான் என்னுடைய இந்தியாவின் நிலைமை. அதை பத்தி பிரதமர் மோடிக்கோ, மு.க. ஸ்டாலினுக்கோ, மற்ற இந்திய முதலமைச்சர்களுக்கோ கவலை கிடையாது. இவங்க இங்கிலாந்து, அமெரிக்காவை சார்ந்த கார்ப்பரேட்டுகள், இலுமினாட்டிகள் பழைய பேரு, புதிய பேரு கார்ப்பரேட். நான் முதல்லயே சொன்ன மாதிரி மோடி அமைச்சரவையா இருக்கட்டும், திமுக அமைச்சரவையா இருக்கட்டும், கல்விக்கு ஒரு அமைச்சர், மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர், ஊராட்சி துறைக்கு ஒரு அமைச்சர், பொது நலத்துக்கு ஒரு அமைச்சர்,
டாஸ்மார்க்கிற்கு ஒரு அமைச்சர் இப்படி அமைச்சு வைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தையே தன்னுடைய அடிமையாக்கணும்னு இங்கிலாந்து அமெரிக்காவை சார்ந்த கார்பரேட்டுகள், இங்கிலாந்து அமெரிக்கா அனுமதியோடு தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா இங்கிலாந்து அமெரிக்கா இதில் நேரடியாக இருக்கிறது. அதனால சீனா மேல பழிய போட்டு இனி எந்த வைரஸா இருந்தாலும் சீனாவில இருந்து தான் வரும். ஏன்னா சீனா அமெரிக்காவை எதிர்க்குது. அதனால சீனாவை அழிக்கணுன்றதுக்காக கொரோனாவை அங்க இருக்கிற பெற்ற தாயினை கூட்டி கொடுக்கும் சில அயோக்கிய பசங்களுக்கு பணத்தை கொடுத்து சீனாவில் பிறந்து சீனாவில் வளர்ந்திருக்கிற சைனீஸ் சீன குடிமக்களில் சில அயோக்கியர்கள், இப்ப நம்ம நாட்டில திட்டு பசங்க இல்லையா, பொண்ணை கற்பழிக்கலையா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பொண்ணை கற்பழிக்கலையா, இந்த மாதிரி அயோக்கியன்களை நான் உன்னை காப்பாத்துறேன், நீ இந்த கொரோனா வைரஸ எல்லா நாய்களுக்கும் போட்டு பரப்பு, இல்ல டாக்டர்கள் இருக்குன்னு விசேஷ டாக்டர்கள் அனுப்புவாங்க, அவங்க மூலியமா நோயாளிகளை நீ இருதய நோய் சர்க்கரை அதையும் செக் பண்ண போறீங்க இல்லையா, உங்களுக்கு ஊசியை போட்டு ரத்தத்தை எடுக்கிற இந்த கொரோனா வைரஸை ஏத்தி விட்டுருவானுங்க. இப்ப வந்திருக்கு இல்லையா காய்ச்சல், இதை ஏத்தி விட்டுருவாங்க, இது மூலம் பரப்புவானுங்க. டாக்டர்கள் தான் இதில் ஹீரோ. கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் பரவுகிறது என்றால் அதற்கு ஆங்கில மருத்துவர்களே காரணம். இதை நான் பகிரங்கமா சொல்றேன். முடிஞ்ச கேஸ் போடுங்கடா கேஸ. என் அட்ரஸ் யூடியூப்ல கிடையாது, என் போன் நம்பர் யூடியூப்ல கிடையாது. நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன். என்னுடைய நோக்கம் என்னுடைய இந்தியாவில் உள்ள என் சகோதரர்கள் நீதிபதிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் நீண்ட நாள் உயிரோடு வாழ வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம். எவரிடமும் நாங்கள் ஒரு பைசா லஞ்சமாக வாங்கவில்லை. அதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டவெல்லாம் சன் நியூஸ், அந்த நியூஸ், விஜய் டிவி தன்னுடைய மூஞ்சியை காட்டி கை காசு செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி நாங்க தான் பெரிய புடுங்கி, நாங்க தான் அகோரி, நாங்க தான் பெரிய சாமியாரு, எங்களால் தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொந்த காசு செலவு பண்ணி விளம்பரம் செய்து கோடிக்கணக்கில் மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கும் பொழுது நாங்கள் எங்கள் முகத்தை கூட காட்டாமல் ஒரு பைசா வருமானம் கூட இல்லாமல் உங்களுக்காக பாடுபடுகிறேமே, நாங்கள் தான் உண்மையான இந்திய குடிமகன். அதை போல புரிஞ்சுக்குங்க, நாங்க சொல்ற நம்புங்க. இந்த உலகத்தையே ஒரே கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். இளைஞர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சின்ன பசங்க பெரிய ஆளாயிட்டு இருப்பீங்க, காலேஜ்ல படிப்பீங்க, ஸ்கூல்ல படிப்பீங்க, படிக்காத இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். ஒரே நோட்டு, அதான் மோடி ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே நோட்டு, ஒரே நாடு, ஒரே கொரோனா வைரஸ், ஒரே நாடு, எப்படி கார்பரேட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட, இந்த பொதுமக்களுக்கிட்ட, இந்திய மக்களிடமும் தமிழக மக்களிடமும் உலக மக்களிடமும் கேட்கிறேன். உங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது கார்பரேட்டுக்கா இல்ல உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் அரசியல்வாதிக்கா? இத முதல்ல யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட 2000 3000 கொடுத்த அந்த நாய்ங்க ஓட்டு போடணும் உங்களை சீப்பா நினைச்சு காசுக்கு உங்களை விலை கொடுத்து வாங்கி உங்களை அடிமையாக்குறாங்களே, இது உங்களுக்கு வெட்கமா இல்லையா? எனது அருமை இந்திய குடிமக்களே, தமிழக மக்களே, மற்ற குஜராத், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர் எல்லாருக்கும் நான் பொதுவா கேட்கிறேன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இந்த மோடியும் அமித்ஷாவும் மு.க. ஸ்டாலினும் கோட்டு போட்டுக்கிட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்க்க போகிறோம். ஏண்டா வெங்காயங்களா, நம்ம உள்நாட்டுல முதலீட்டாளர்கள் இல்லையா? அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு இந்த தொழிற்சாலை அமைக்க டங்ஸ்டன், இந்த முக்கியமான விஷயம் சொல்றேன், டங்ஸ்டன், மீத்தேன், ஈத்தேன், 8 வழி சாலை, பரந்தூர் விமான நிலைய ஏர்போர்ட், இதெல்லாம் நீ அமைக்கிறிய, எங்களுக்கு இருக்க வீடு இல்லையா? வீடு நொறுங்கி போயிருக்கு. அதை நீங்க எவனாவது நாங்க எவ்வளவு மனு கொடுத்துருப்போம், அதை நீ செயல்பட்டுட்டீங்களா? அதுக்கு நிதி இல்ல. ஆனா டங்ஸ்டன் இருக்க நிதி எப்படி உங்களுக்கு வந்துச்சு? பரந்தூர் விமான நிலையம் ஏர்போர்ட் அமைக்க நிதி எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அதுக்கு பதில் கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் அடிமைகள்.
அவங்களால ஒண்ணும் புடுங்க முடியாது. இவங்களாம் நீங்களாம் போராட்டம் நடத்தி அடிச்சு நொறுக்கணும், பயப்படணும். அடிச்சு நொறுக்கி இந்த தமிழ்நாட்டை விட்டு இந்தியா விட்டு அடிச்சு விரட்டணும். எந்த கார்பரேட் யாரு அனில் அகர்வால் டங்ஷன் எடுக்கிறான், அவன் இங்கிலாந்துல இருக்கிறான், அவங்கிட்ட போன அடிச்சு விரட்டுங்க, எல்லாம் பயப்படுவானுங்க. அதை விட்டுட்டு சும்மா உக்காந்துக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு மயிரை புடுங்கிக்கிட்டு, ஏண்டா டேய் நீங்க வீர மகன்களாடா, நீங்க உங்க வீட்டை இடிக்கிறாயா, உங்களை அழிக்கிறாயா, அவனுக்கிட்ட போய் உக்காந்து அமைதியா போராட்டம் எல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிட்ட அடிச்சு நொறுக்கி அவனை சாவடிங்க அவனுங்களை. அப்ப அடுத்து வரக்கூடிய அமைச்சர்கள் பயப்படுவானுங்க. சீமானுக்கு ஓட்டு போடுங்க ஐயா. சீமான் என்னவோ குடிக்கிறாரு, பெரியார பத்தி இழிவா பேசிட்டாரு அப்படி குதிக்கிறீங்களே, உண்மையத்தான் நம்ம சொல்றாரு, அதுக்கு ஆதாரம் இருக்கு இல்லையா? அவரு சொன்னா பரவாயில்ல, மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே ஆதாரம் கொடுக்கறாங்க இல்லையா? அது பிரச்சனை இல்லையா? பெரியாரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், சீமான் தயவு செய்து உங்களுக்கு கூறுறேன், நீங்க பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ ராஜாஜிய பத்தியோ கருணாநிதிய பத்தியோ செத்து போனவங்களை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன நடக்குது? பரந்தூர் விமான நிலையம் ஆக்கிரமிப்பு, மீத்தேன் ஈத்தேன் டங்ஷன் எடுக்கிறது, இத போராடி மக்கள் அன்பை சம்பாதிங்க. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, சீமான் ஐயா நீங்க எவ்வளவுதான் போராடி மக்கள் செல்வாக்கு பெற்றாலும் அது வேஸ்ட். பயன் இல்லாம நிழலுக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துனா செடி வளரும், செடியோட நிழலுக்கு தண்ணி ஊத்துனா செடி வளருமா? அதே மாதிரிதான் அவனுங்க கிட்ட இமெயில் இருக்கு, அவனுங்க கிட்ட இவிஎம் இருக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதை வச்சுதான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்குதான் 40 நாள் டைம் எடுக்கிறாங்க ஓட்டு போட்ட உடனே. அவங்களுக்கு எவ்வளவுக்கு சாதகமா இருக்கா அதைத்தான் அவங்க தேர்ந்தெடுப்பானுங்க. இப்ப பொதுவா இன்றைய இளைஞர்களுக்கு இலுமினாட்டிகள் என்றால் என்ன, இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும், ஒரே நோட்டு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, இங்கிலீஷ் தான் எல்லாரும் பேசணும், எல்லாரும் டாலர் தான் யூஸ் பண்ணணும், சரியா? அவன் காலடியில் இருக்கிற, அதுக்குதான் கொரோனா ஏவி மக்கள் தொகையை முதல்ல குறை. எவெல்லாம் யூடியூப்ல அரசியல் கட்சியில புத்திசாலியா இருக்கிறவனா அவனுக்கு கொரோனா வச்சுன்னு போட்டு தள்ளினானுங்க. எவெல்லாம் நடிகர் பிற்காலத்துல கட்சி அறிவிப்பான செல்வாக்கு உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு கொரோனா எழுதி கொண்டானுங்க. இப்ப என்ன அவனுக்கு திட்டம்னா, மீண்டும் கொரோனா ஒரு காய்ச்சலை உண்டாக்குனானுங்க. அதுக்கு நாங்க இலுமினாட்டிகளுக்கு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு பதிவு போட்டு அதை நாங்களே அழிச்சிட்டோம். ஏன்னா நம்ம எண்ணத்தை தான் போட்டாலும் மக்கள் திருந்த போறது இல்ல. குவாட்ரு கோழி பிரியாணி ஓட்டுக்கு 5000 ரூபாய் குத்தம்னா தாராளமா கண்ணை மூடிக்கிட்டு போதையில போய் ஓட்டு போட்டுருவானுங்க. முதல்ல அரசியல்வாதிகள் மீது, மு.க. ஸ்டாலின் மீதோ மோடி மீதோ எந்த குற்றமும் கிடையாது, தவறும் கிடையாது. மக்கள் மீதுதான் முதல் குற்றம். மு.க. ஸ்டாலின் பணம் கொடுக்கிறாரு, நாங்க வாங்கணும் அப்படின்னா மு.க. ஸ்டாலினும் மோடியும் தேளு பாம்பு கையில தருவாங்க. ஒரு கிளாஸ்ல இல்ல விஷம் ஊத்திக்கிற, குடிச்சா செத்துருவேன்னு குடுக்கறான். 2000 தனக்கு குடிக்கிறான். குடிப்பியா? டேய் குடிப்பியாடா என் பொதுமக்களே? குடிப்பியா? குடிக்க மாட்டீல? அப்ப எதுக்கு இவன் கெட்டவன்னு தெரியுது. அப்ப என்ன மயத்துக்குன்னு அவன் காசை விட்டு அவனுக்கு ஓட்ட போடுற? கேட்டா அவன்கிட்ட நாங்க காசை வாங்கிட்டோம், ஓட்டு போட்டு தானே ஆகணும், மனு தர்மம் அதுதானே, நியாயம்னு ஒண்ணு இல்லையான்னு பெரிய வக்காத்து மயிர இத சொல்றீங்க. ஏண்டா உன் தாலி கட்ட பொண்ணாடிய பட்னி போடுறியா, அது குற்றம்னு உனக்கு தெரியலையா? உனக்கு பிறந்த புள்ள படிக்க பணம் நம்ம கஷ்டப்படுறான், அவனுக்கு பணம் ஏற்பாடு உழைச்சு கொடுக்குமே அந்த அறிவு இல்லையா? அது உனக்கு தெரியலையா? அது நியாயம்னு தெரியலையா? ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா மு.க. ஸ்டாலின் மோடிக்கு மட்டும் அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, நாங்க எப்படி வேற கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு பெரிய வக்கனே பெரிய இவன் மாதிரி பேசுறீங்க. பொதுமக்கள் தான் நான் கேட்கிறேன். நான் கூட தயா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2000 ரூபாய் பாரதிய ஜனதா கொடுத்துச்சு, வாங்கினேன். வாங்கிட்டு நான் தமிழருக்கு ஓட்ட போட்டேன். நாங்க எப்படியா காசை வாங்கிட்டு அடுத்த கட்சிக்கு ஓட்டு போடுறது? அது துரோகம் இல்லையான்னு கேட்டா, டே நாய, பொதுமக்கள் நாய்களா, உங்ககிட்ட அவன் என்ன சொன்னா, நாங்க வந்தோம்னா உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம், நீட் தேர்வை ஒழிப்போம், வாக்குறுதி குத்தானுங்க இல்லையா? நீங்களும் பணத்தை வாங்கிட்டு ஒழிப்பாங்கன்னு ஓட்டு போட்டீங்களா? நீட் தேர்வு ஒழிந்து விட்டதா? மத்திய அரச கைய காட்டுறான்.
40 ஓவா 40 எம்பிக்கா இங்க புடிங்கிட்டு இருக்கிறானுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சரவையில புடிங்கிட்டு இருக்கிறான்னு கேட்கிறேன். அவங்கள வச்சு நீ குடு, இல்லட்டா மாணவர்கள் எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ் இழுத்து மூடு. மத்திய அரசு ஆபீஸ், மத்திய அரசுக்கு சொந்தமான அந்த பிஎஸ்என்எல் இருக்கட்டும், எந்த இதா இருக்கட்டும், இழுத்து மூடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடி போராட்டம் பண்ணா தானா வழிக்கு வருவான். ஜல்லிக்கட்டுக்கு வழிக்கு வரல. பஞ்சாப் விவசாயிகள் போராடுங்களே, அவங்க கோரிக்கை ஏற்கல. உங்களுக்கு தைரியம் இல்ல. போராடுறவனுங்களுக்கு குவார்டர் கோழி பிரியாணி கையில 5000 குத்தா ஆளாளுக்கு வாங்கிட்டு ஓடிடுவீங்க. அப்புறம் மைதானம், போராட்ட மைதானம் காலி ஆயிடும். அந்த நம்பிக்கையில தமிழ்நாட்டு மக்கள் எலிச்சவாய் நாய்கள், பிச்சைக்கார நாய்ங்க ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஃபுல் பாட்டில் கொடுத்துட்டு பிரியாணியை கொடுத்தா போராட்டத்தை விட்டு ஓடிடுவான். முதல்ல குறி வைக்கிறது யார தெரியுமா? இப்ப பரந்தூர் விமான நிலையம், அரிட்டாப்பட்டி, டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு போராடுறாங்க இல்லையா, அந்த போராட்ட தலைவரை தான் உங்க குறி வைப்பானுங்க. கூப்பிட்டு ரகசியமா பேசி உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தரோம், உங்களுக்கு என்னென்ன பதிவு, உங்க பிள்ளைக்கு காலேஜ் சீட்டு தரோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? மறைமுகமா அவனுக்கு சாதகமா பேசி மத்திய அரசு கூடுது உண்மை, நமது நாட்டு வளர்ச்சிக்கு நீங்க தடையா இருக்கலாமான்னு உங்களால் போராட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவனே அவங்களுக்கு ஜால்ரா அடிப்பா. இதை நிறைய சினிமா நீங்க பார்த்துருக்கலாம். இதன் மூலம் அவங்களை அடிமைக்கு உடைச்சு உங்களை நாசம் பண்றான். இது ஒன்னும் பண்ண முடியாது. எப்ப விஷயத்துக்கு வர, ஈரோடு கிழக்கு தொகுதி இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. இதுல யார் ஜெயிக்க போறா? அதிமுக, தாவேக, விஜயோட கட்சி, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ், அன்புமணி கட்சி யாருமே போட்டி போடல. இருக்கிறதுல 2 பேர் தான் போட்டி போடுறாங்க. அது ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், 2வது நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா அவர்கள். இவங்க 2 பேரும் போட்டி போடுறாங்க. சீமானுக்கு ஒரு எச்சரிக்கை, இந்த தேர்தல்ல உங்களுக்கு எதிரி யாருமே போட்டி போடல. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்களோ அதுல பாதிதான் உங்களுக்கு 2026 தேர்தலில் கிடைக்கும். இதுல உங்களுடைய சக்தி என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குது என்பதுதான் உங்களுக்கு 2024 கிடைக்கும். இன்னும் ஒரு வருத்தமான முக்கியமான விஷயம், ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆளுங்கட்சி திமுக மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாபெரும் வெற்றி அடைய போகிறார். ஏன்னா அவருக்கு போலீஸ்ல இருந்து, பொலிட்டிக்கல் பாரதிய ஜனதாவில இருந்து, தேர்தல் துறையில இருந்து, முக்கியமா இந்த இவிஎம் மிஷினை கையில வச்சிருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்காக டங்ஸ்டன் எடுக்கிறது, பரந்தூர் விமான நிலையம், மீத்தேன் ஈத்தேன், வள்ளலார் ஆக்கிரமிப்பு எல்லாமே அவங்களுக்கு சாதகமா செய்யறதுனால கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்க போகிறோம்னு சொல்லும் போதே நான் ஏற்கனவே பதிவுல சொல்லி இருக்கிறேன், தமிழ்நாடு அழிய போகுது. அவங்கள போய் சந்திச்சு முக்கியமா சொல்ற டங்ஸ்டன் எடுக்கிறாங்க இல்லையா, அனில் அகர்வால் கம்பெனி, அவங்க டங்ஸ்டனுக்கு ஒருவேளை சீமான் இல்லை, மக்கள் பயந்தாங்கொழிய தனிப்பட்ட ஒரு குப்புசாமியோ ராமசாமியோ போராட முடியாது. அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு தலைவரை நியமிச்சு அவரை போராட்ட தலைவராக போராடுவாங்க. அந்த தலைவரை குறி வச்சு கூப்பிட்டு உங்களுக்கு 1 கோடி தரேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பசங்களுக்கு காலேஜில் சீட்டு தரேன், இல்ல அமெரிக்காவில் படிக்கணுமா தரேன், 1 கோடி தரேன், என்ன வேணும் உங்களுக்கு, இடம் உங்களுக்கு 10,000 ஏக்கர் தரேன் அப்படின்னு சொன்னா உங்களால் நியமிக்கப்பட்ட போராட்ட குழு தலைவர் அவளுக்கு அடிமையாகி உங்களை திசை திருப்பி விடுவார். டங்ஸ்டன் எடுக்கப்படும். ஆனா இதுல மு.க. ஸ்டாலினுக்கு என்ன பிரயோஜனம், அத நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே விஜய் சொன்னாரு, இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுனால ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கிறது,
அதனால்தான் அவர்கள் இதை செய்கிறார்கள் சொல்லியிருந்தாரு. அதனால இப்ப மு.க. ஸ்டாலின் சும்மா உள்ளூர் தொழிலதிபர்களுக்கு அவர் வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டை சொர்க்கமாக மாற்ற முடியும். சீமான் சொல்வதை போல் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கூப்பிட்டு இந்த டங்ஷன் எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்கும். முதல்ல டோட்டல் 10,000 கோடியை கொடுத்து அனுமதி வாங்குவாங்க. அப்புறம் டங்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டங்ஷன் எடுக்க அதன் மதிப்பில் 20% 30% மு.க. ஸ்டாலினுக்கு போகும். இது ஒப்பந்தம். இதில் அவர்களும் பார்ட்னர். முதல்ல புரிஞ்சுக்குங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மு.க. ஸ்டாலின் இடம் கொடுக்கிறாரு. ஒரு 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கமிஷன் 5,000 கோடியிலிருந்து 10,000 கோடி கமிஷன் முதல்ல கொடுத்துருவாங்க. ஏன்னா அமெரிக்க டாலர் அடிக்கிறதே அவனுங்க தான். சரியா கொடுத்துருவானுங்க. அது போக பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட்டு விமானம் ஓடுதுன்னு வச்சுங்க, அதுலயும் கமிஷன். சோ ஒரே கல்ல 2 மாங்கா. பரந்தூர் விமான நிலையம் டங்ஷன் அமைக்க, வள்ளலார் இதை ஆராய்ச்சி பண்ண, ஈத்தன் அமைக்க, அவங்களுடைய கொரோனா மருந்தை விற்பனை செய்ய அனுமதிக்காக 1000 கோடி 2000 கோடி கமிஷன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொரோனா காய்ச்சல் வந்து போச்சு, மருந்தை விற்கணும். அந்த மருந்து விற்கிற மருந்துக்கும் 20% 30% கமிஷன் மு.க. ஸ்டாலினுக்கு மோடிக்கு போயிடும். அதனாலதான் அவங்க அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இதே இது உங்க உள்ளூர்ல உள்ள ராமசாமி, கிருஷ்ணசாமி, முனுசாமி இந்த தொழிலதிபருக்கு கொடுத்தா ஒரு பைசா கூட வராது. அவங்க கொடுக்கிற வருமானம் கவர்மெண்ட் வரியாக கவர்மெண்ட் கஜானாவுக்கு போயிடும். அதுல இருந்து கொள்ளையடிக்கணும்னா பாலம் கட்டுறேன், காத்த விலைக்கு வாங்குறேன், வெங்காயம் தக்காளி பஞ்சயத்தை செயற்கை உருவாக்கி வெளிநாட்டிலிருந்து வெங்காயம் தக்காளியும் இறக்குமதி பண்ணி அதுல 1000 கோடி 2000 கமிஷன் அடிக்கணும். இது லேட் ஆகும். அதனால நேரடியா அம்பானி அதானிக்கு இன்னைக்கு 4G BSNL அவங்கிட்ட வேலை செய்த இந்தியாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் 5G கொடுக்கிறான். ஆனா இந்திய பிரதமர் இந்தியா ராக்கெட் விடுது. உலக மக்கள் இந்த இந்திய மக்கள் கொடுக்கிற வரியை ஃபுல்லா சுரண்டுது. இந்த இந்தியாவே பாரதிய ஜனதா கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு அரசாங்கத்தால் நிதி இல்லையா, அந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு தொழிலதிபர்கிட்ட நிதி இருக்கான். இது எவ்வளவு பெரியது. இந்திய அரசாங்கம் BSNL மூலமா 4G கொடுத்தா இல்ல 5G கொடுத்தா அந்த லாபம் முழுவதும் அரசாங்க கஜானாவுக்கு போகும். அரசு வரியாக அதுல இருந்து எடுக்க முடியாது. வேற ஏதோ பாலம் கட்டுறேன், கொரோனா நோய்க்கு பண்றேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவங்க கொள்ளையடிக்கிறோம். அதை விட 4G 5G அம்பானி அதானிக்கு கொடுத்துட்டோம்னா அவனுக்கு கமிஷனை கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டுக்கு கமிஷன் அரசாங்க வரி வராது. சோ இன்னும் விளக்கமா சொல்றேன். இப்ப நான் போய் மோடி கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுக்கறேன் லஞ்சம். எனக்கு 4G வேணும். நான் ஜியோ கம்பெனி வச்சிருக்கிறேன். இப்ப நான் வச்சுக்கல ஜியோ கம்பெனி 1000 கோடியா மோடியை பார்த்து கொடுக்கிறேன். பல்ல கட்டிக்கிட்டு வாங்குவான் திருட்டு பையன். வாங்கிட்டு எனக்கு அனுமதி கொடுத்துருவான். அவன் என்ன சொல்லுவான், உனக்கு இந்த அனுமதியை தரேன், ஆனா BSNL 3G தான் இருக்கும். ஏன்னா BSNL கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதுல இருந்து எங்களால் எடுக்க முடியாது. உனக்கு நான் தரேன். நீ என்ன பண்ற, அதாவது என்கிட்ட நான் மோடிக்கும் எனக்கு டீல் இருக்குன்னு வச்சுங்க. நான் தான் ஜியோ ஓனரு. நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல டங்ஷன் எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஈத்தேன் எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், பாரதிய ஜனதா கிட்ட போயிட்டு முதல்ல 1000 கோடி தரேன், இல்ல 2000 கோடி தரேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னா அவன் தாராளமா உங்களை மக்கள் ஓட்டு போட்ட உங்களை அடிச்சு வரட்டு நிலத்தை எனக்கு கொடுப்பான். நான் அதுல டங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் கோடி எனக்கு லாபம் வருதுன்னா அதுல 30,000 கோடி நான் மத்திய அரசுக்கு லஞ்சமா கொடுக்கணும். தமிழ்நாட்டு மு.க. ஸ்டாலினுக்கு 10,000 கோடி லஞ்சமா நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு மிச்சம் வருது எவ்வளவு, 60,000 கோடியை நான் எடுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு அந்த லாபம் தானே, சொல்லுங்க. எனக்கு அந்த லாபம். அவங்க என்ன பண்ணுவாங்க, மு.க. ஸ்டாலின் மோடியும் மக்களை அடிச்சு உதைச்சு, கையை காலை உடைச்சு, ராணுவத்தை வச்சு அடிச்சு உதைச்சு அந்த இடத்த புடுங்கி கொடுக்குறது அவங்க வேலை. லைஃப் டைம் அந்த டங்ஷன் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு மத்திய அரசுக்கு 30% 30 கோடி கொடுத்துருவேன் 100 கோடியில.
ஆனா அதுல பல்லாயிரம் கோடி லாபம் கிடைக்கும். 30 கோடி மத்திய அரசுக்கு, மு.க. ஸ்டாலினுக்கு 10 கோடி, மொத்தம் 40 கோடி போயிடும். 100 கோடியில 60 கோடி எனக்கு. இதை எவன் மறுக்க முடியும்? எல்லா வசதியும் பண்ணி தராங்க. மக்கள் அடிச்சு காலி பண்றாங்க. அதிகாரம், அரசியல், போலீஸை வச்சு. இது போலீஸ் ஆபீசர்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு கைகூப்பி நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த அநியாய அக்கிரமத்துக்கு தயவு செய்து யாரும் துணை போகாதீங்க. தயவு செய்து கேட்கிறேன். நல்ல விஷயம். ஒபேமையோட ராணுவத்துல சேர்றோம், சம்பளம் கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்க அது தயவு செய்து நீங்க ஒபே பண்ணாதீங்க. எல்லாரும் ஒன்று கூடுங்க. உங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்க. மக்களுக்கு அநியாயம் அக்கிரமம் நடந்தால், அது அநியாயம் என்று நடந்தால் போலீஸ் துறையோ ராணுவமோ நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு பண்ணுங்க. நீதிபதிகள் அவங்களை தூக்கி உள்ள போடுங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், மு.க. ஸ்டாலின், யோகி ஆதித்யா இந்த மாதிரி திருட்டு பசங்க கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்க. தனிப்பட்ட ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில், மு.க. ஸ்டாலின் குடும்பம் தமிழ்நாட்டை அடிப்படை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை கூறிக்கொள்கிறோம். முக்கியமான விஷயத்தோட நான் முடிக்கிறேன். வருகிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கார்பரேட்டுக்கு ஆதரவாக டங்ஸ்டன் எடுப்ப உரிமை கொடுப்பது, அல்லது இப்ப தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, மக்கள் எதிர்ப்பு இருக்கிறதுனால வீடு எங்கே அடிச்சு நொறிக்கிறது கொண்டுடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால தீர்மானம் நிறைவேற்றி தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க டங்ஸ்டன் எடுக்கிறத. ஆனா பரந்தூர் விமான நிலையம், வல்லதார் ஆக்கிரமிப்பு இதெல்லாம் அப்படியே இருக்கு. இத வச்சு மக்களை தற்சமயம் அமைதிப்படுத்தி ஈரோடு கிழக்கு தேர்தலில் கார்பரேட்டுகள் தன்னிடம் உள்ள இவிஎம் மூலமாக மு.க. ஸ்டாலினை மாபெரும் வெற்றியடைய வைக்க போகிறார்கள். சீமான் தோல்வியடைய போகிறார். கார்பரேட்டுகள் அனுமதி இல்லாமல் இவிஎம் ஒழிக்கப்படும் வரை இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ எந்த கட்சியும் எந்த தலைவரும் ஆட்சியை பிடிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நிறைய அறிவாளிகள் என்கிட்ட கேட்பாங்க, அப்படின்னா கர்நாடகாவில் எப்படி வெற்றி பெற்றது, கேரளாவில் எதிர்கட்சி வெற்றி பெற்றது, அதை இவிஎம் மூலமாக தடுக்க முடியுமே அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு வீட்டுல ஒரு திருடன் திருட போனானா அந்த வீட்டு பீரோவுல 100 பவுனோ 1 லட்ச ரூபாய் பணமும் இருந்துச்சுன்னா அந்த திருடன் புத்திசாலி திருடனாக இருந்தால் அந்த 100 பவுன்ல 25 பவுன் மட்டும் கொள்ளையடிப்பான். 1 லட்ச ரூபாய் பணத்துல 1 லட்ச ரூபாய் பணத்துல 25 பணத்தை மட்டும் கொள்ளையடிப்பான். அப்ப அவங்க மேல சந்தேகம் வராது. வீட்டுல இருக்கிறது எவனோ குடிக்கிறதுக்காக கூத்தியாக்கிட்ட போறதுக்காக பணத்தை எடுத்துக்கிறானா அங்கேயேதான் போலீஸ் சுத்தம். ஆனா முட்டாள் திருடன் அந்த 100 பவுனையும் 1 லட்ச ரூபாய் திருடுனா வெளியில இருந்துதான் திருடனை தேடுவார்கள், திருட மாட்டிக்குவான். இதுதான் புத்திசாலி திருடனுக்கும் முட்டாள் திருடனுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் மோடி என்ற புத்திசாலி, பாரதிய ஜனதா RSS இயக்கம் என்ற புத்திசாலி இந்தியாவில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தான் பிரதமராவதற்கு மெஜாரிட்டிக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டுமோ அதை மட்டும் இவிஎம் மூலமாக மோசடி செய்து வெற்றி பெற்றுக் கொண்டு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மம்தா பானர்ஜி, மேற்கு வங்காளம், டெல்லி, கெஜ்ரிவால் இவங்க தொகுதி மட்டும் விட்டுட்டு மற்ற தொகுதியை ஜெயிக்கிறதுனால இந்த முட்டாள்கள் இவிஎம் மூலம் மோசடி செய்கிறதா இருந்தா எல்லாத்தையும் அவங்க மடக்கி இருக்கணுமே, வெற்றி பெற்றுக்கணுமே, இதை மட்டும் எப்படி தோத்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இடைத்தேர்தல்களில் காங்கிரசுக்கு நான் சொல்றேன், இன்னொரு மோசடியை சொல்றேன். இப்ப நடந்த இடைத்தேர்தல்ல ஒரு 4 தொகுதியில காங்கிரசும் பாரதிய போட்டியிட்டு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் 3 தொகுதியில வெற்றி பெறும். இவிஎம் மோசடி பண்ணி ஒரு தொகுதியை காங்கிரசுக்கு வேணும்னே விட்டு கொடுக்கும். ஏன்னா சந்தேகம் வந்துடும். 4 தொகுதியிலும் ஜெயிச்சா சந்தேகம் வந்துடும். அதனால ஒரு தொகுதியை காங்கிரசுக்கு விட்டு கொடுக்கும், 3 தொகுதியில பாரதிய ஜனதா வெற்றி பெறும். கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னா இவிஎம் மோசடின்னு சொன்னீங்கன்னா அப்ப 3 தொகுதியில பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுக்கின்றீங்க, ஒரு தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அவங்க இவிஎம் மோசடியில 4 தொகுதியும் இல்லையா வெற்றி பெற்றுக்கணும். அந்த முட்டாள் நீதிபதி கேட்பான். அதுக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது. அதே மாதிரி இப்ப நடக்குது. மு.க. ஸ்டாலின் கார்பரேட் அடிமை. வர ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் மு.க. ஸ்டாலின் மாபெரும் வெற்றி பெறுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், சீமானுக்கு எச்சரிக்கை.
இந்த தொகுதியில ஈரோடு கிழக்கு தொகுதியில உங்களுக்கு போட்டியே இல்ல, திமுக மட்டும்தான் போட்டி. விஜய் போட்டி இல்ல, எடப்பாடி அதிமுக போட்டி போடல, பாமக போட்டி போடல, பாரதிய ஜனதா போட்டி போடல, இந்த 4 பேரும் போட்டி போடல. இந்த தேர்தலில் நீங்க எவ்வளவு ஓட்டு, ஆனா டெபாசிட் வாங்கிடுவீங்க. அதான் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமான் டெபாசிட் வாங்குவார், ஆனால் வெற்றி பெற மாட்டார். மு.க. ஸ்டாலின் மாபெரும் வெற்றி பெறுவார். ஏனென்றால் அவர் கார்பரேட் அடிமை. இவிஎம் மூலமாக கார்பரேட்டுகள் மு.க. ஸ்டாலினை வெற்றி பெற வைப்பார்கள். சீமான் உனக்கு ஒரு மீண்டும் எச்சரிக்கை. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீ எவ்வளவு ஓட்டு வாங்குறியோ அதில் பாதிதான் 2026 இந்த தமிழ்நாடு 234 தொகுதியில் வாங்குவாய். ஆனா நீ ஜெயிக்க மாட்ட. ஏன்னா நீயே உட்காந்து யோசி. விஜய் தாவேகா இதுல போட்டியிடல, அதிமுக போட்டியிடல, பாரதிய ஜனதா போட்டியிடல, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடல. இதுல இருக்கும்போதே நீ இந்த ஓட்டு வாங்கினீங்கன்னா 2024 எல்லாருமே குதிப்பாங்க போட்டியில. அப்ப இந்த ஓட்டு உனக்கு அப்படியே கிடைக்குமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. இவிஎம் இருக்கும், இவிஎம் ஒழித்தால் தான் சீமாண்டி வெற்றி பெற முடியும். இறுதி முடிவு அது விஜயா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாரதிய ஜனதா பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாடு தேவையில்லையா? அவங்கதான் மொத்தமா வாதிட்டானுங்களே. தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டி வரி ஃபுல்லா மத்திய அரசுக்கு போகுது, எல்லா அதிகாரமும் மத்திய அரசு கிட்ட இருக்கு. அப்படி என்னதுக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும்? சும்மா ஒரு 4-5 மாநிலத்தை விட்டு வைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு எல்லா மாநிலத்தையும் வெற்றி பெற்றா பிரச்சனை ஆயிடும். நீ இவிஎம் மூலம் மோசடி பண்ணித்தான் எல்லா மாநிலத்தையும் நீ வெற்றி பெற்றன்னு எல்லாம் சொல்லுவாங்கன்றதுனால பேருக்கு ஒரு 20-30 மாநிலத்தை விட்டுடுவாங்க. அதுல தோத்துருவாங்க, மட்டகரமா தோப்பாங்க. பாரதிய ஜனதா தோத்து பாத்தீங்களா, நாங்க இவிஎம் எங்க கையில தான், நாங்க தோப்போமா ஜெயிச்சுக்க மாட்டோமான்னு பொய் சொல்லி உட்காந்து அதுக்காக விட்டுருவாங்க. ஆனா மெஜாரிட்டிய ஜெயிச்சு அவங்க பிரதமரா இருக்கு, அவங்களுக்கு பிரதமரா இருக்கிறது அது நிறைவேறி போச்சு. இந்தியா முழுவதும் ஒரு தொகுதியெல்லாம் அவங்க வெற்றி பெற வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு எத்தனை தொகுதி மெஜாரிட்டியோ அதை வென்று பிரதமரை உட்கார்ந்து சட்டத்தை மாற்றி அமைத்து அனைத்து மாநிலங்களுடைய வரியவும் உங்கள் உழைப்பையும் மத்திய அரசுக்கு சொந்தம். கல்வி கொள்கை மத்திய அரசு தான் போடணும், ஜிஎஸ்டி வரி மத்திய அரசுக்கு தான் போகணும், பெட்ரோல் விற்கிறியா மத்திய அரசுக்கு தான் போகணும், கல்வித்துறையா மத்திய அரசுக்கு தான், எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அப்படி என்னதுக்கு தமிழ்நாடு? பேருக்கு எவனாவது ஆட்சி செஞ்சுட்டு போகட்டும், அவங்களுக்கு தேவை தலைமை பதவி. அது அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. முடிவாக இறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாடு கிழக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் கார்பரேட்டுகள் இவிஎம் உதவியுடன் மோசடி செய்து மாபெரும் வெற்றி அடைவார். சீமானுக்கு டெபாசிட் கிடைக்கும். இல்லட்டா அவர் வாழ்வாடு கத்துவாரு, இவிஎம் மோசடின்பாரு. அதெல்லாம் டெபாசிட் கிடைக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. இந்த தேர்தலில் சீமான் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கிறாரோ அதில் பாதிதான் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி 234 தொகுதிகளில் வாங்குவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு மு.க. ஸ்டாலினே ஈரோடு கிழக்கு தொகுதியில் மாபெரும் வெற்றி பெறப் போகிறார் என்பதை கூறி, அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி ஆகணும். யூடியூப்ல இருந்து ஒரு பைசா ஊடகங்களுக்கு வருமானம் கிடையாது. ஏன்னா நாங்க யூடியூபுக்கு ஜால்ரா அடிக்கிறது இல்ல. யூடியூபுக்கு மோடியும் மு.க. ஸ்டாலினும் விளம்பரம் கொடுக்கறாங்க, கோடிக்கணக்கில் வருமானம் வருது. ஆனா நாங்க எந்த விளம்பரமும் கொடுக்கறது கிடையாது. எங்களுக்கு யூடியூப் தான் காசு கொடுக்கணும், ஏன்னா நாங்க பிச்சைக்காரனுங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதேதான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்குது. மக்கள் என்ன ஓட்டு போட்டாலும் அவங்க பிச்சைக்காரனுங்க, அவங்களுக்கு நாம தான் காசு கொடுக்கணும். ஆனா கார்பரேட், இங்கிலாந்து, அமெரிக்க தொழில் அதிபர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்களை கூட்டிக்கிட்டு வந்தா 5000 கோடி 10,000 கோடி 1 லட்சம் கோடி கொடுப்பாங்கன்ற ஆசையினால அவங்களை கூப்பிடுறாங்க. இப்ப புரிஞ்சுதா? யூடியூப்ல நாங்களும் விளம்பரத்தை கொடுன்னு அப்ளை பண்ணி 6 மாசம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 முறை நாங்க அப்ளை பண்ணிட்டோம், விளம்பரமே கொடுக்கல. அவங்க அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்களால அவங்களுக்கு வருமானம் கிடையாது, அவங்கதான் எனக்கு காசு கொடுக்கணும்ன்றனால. நாங்க யூடியூபர்ஸ் எல்லாம் பிச்சைக்காரங்க. தயவு செய்து மற்ற யூடியூபர்ஸ் தப்பா நினைக்காதீங்க. உண்மைய சொல்றேன். நீங்க உண்மையிலேயே ஆண்மகனா இருந்தா
மு.க. ஸ்டாலின் செய்த அக்கிரமத்தை பத்தி, மோடி செய்த அக்கிரமத்தை பத்தி சில சேனல்கள், யூடியூப் சேனல்கள் மட்டும்தான் வெளியிடுது. மற்ற எல்லாருமே அதுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க. காரணம், அவங்க குடும்பம், குழந்தை, குட்டிங்க இவங்கள போட்டு தள்ளிடுவாங்க, ஜெயில போடுவாங்க. அதுவும் நியாயம்தான். சோ உங்க வழியில நீங்க போங்க, அதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் என் வழியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தியடிகள் இந்த 20 படமும், மகாத்மா காந்தியினுடைய படம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படம் இன்றைய இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனிலும் இருக்கிறது. ஆனால் பெயருக்குத்தான் அவர்கள் படத்தை வைத்துக் கொண்டு ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுக்கு தன் குடும்பத்தில் உள்ள அம்மா, அப்பா, தங்கை, மகள், மகன், மருமகன், பேத்தி, பேரன் இவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் மனசாட்சிக்கு விரோதமாக ஆளும் கட்சி திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள அனைத்து முதல்வர்களும் தன் குடும்பத்தையும் தன் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆளும் கட்சிகளுக்கு அநியாயமாக தாங்கள் துரோகம் செய்கிறோம் என்பதை தெரிந்தும் மனசாட்சிக்கு விரோதமாக மக்களுக்கு கெடுதல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதில் மக்களுக்கும் பங்குண்டு. மக்களும் நல்லவர்கள் கிடையாது. ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். சீமானையை அடித்து கொள்வார்கள். ஒரு புல்லு கொடுத்து கையில 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த தொகுதி மக்களே சீமான் வரும்போது அடித்து உதைத்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட முட்டாள் மக்கள் இருக்கும் பொழுது, ஈவிஎம் இருக்கும் பொழுது இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ யாரும் வெற்றி பெற முடியாது என்பதை வருத்தத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மக்கள் தான் ஒன்றிணைந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் வெற்றி பெற வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மாடுகளுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தும் அவைகளுக்கு போராடி உங்கள் சக்தியை வீணாக்கி விட்டீர்கள். நிரந்தர தீர்வான இந்த அரசியல்வாதிகள் ஒழிக்கும் போராட்டத்திற்கு மக்கள் ஈடுபட வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.